ஸ்ரீ 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 ஸ்ரீயம் ஸ்ரீயம் குரு பூர்ணிமா, குருவின் நல்லாசிகள், எனது தாயின் நல்லாசிகள். குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா என்றால் என்ன? குரு நமக்கு வெளிச்சத்தை தருபவர். நமக்கு வெளிச்சத்தை தந்து நம்முள் இருக்கும் இருளை எடுப்பவர். நம்முள் இருக்கும் இருள் எடுத்துவிட்டு நம்முடன் வருபவர், நம்மை எடுத்து செல்பவர். இவரே குரு ஆவார். நல்ல குரு ஜெகத்குரு என்று அழைக்கப்படுகிறது. ஒருமுறை ஒரு நல்ல குரு ஒவ்வொரு கிராமமாக போய்கொண்டிருந்தார். அப்போது ஒரு கிராமத்தில் மக்கள் அனைவரும் வந்து, இந்த கிராமத்தில் தங்காதீர் சுவாமி, உங்களை பார்க்க நல்ல ஞானி, நல்ல பெரியவராக இருக்கிறீர். இங்கு ஒரு முரடன் இருக்கிறான், அவன் எதுவும் சரியாக செய்வதில்லை, சுயநலக்காரன், எல்லோரிடத்திலும் சண்டையிடுகிறான். உம்மிடத்தில் சண்டையிட்டால் எங்கள் ஊருக்கே பாவம் ஏற்பட்டுவிடும். அதனால் தயவு செய்து நீங்கள் வேறு ஊரை நோக்கி செல்லுங்கள் என்கிறார். அப்போது சுவாமி சிரிக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இங்குதான் இருப்பேன் என்கிறார். தன்னுடன் வந்த சிஷ்யனிடம் நாம் இங்கேயே தங்கலாம் என்று தங்குகிறார்கள். மறுநாள் காலை சுவாமி சிஷ்யனிடம் சொல்கிறார், நாம் அந்த முரடனின் வீட்டிற்கு போகலாம், அவன் என்னதான் செய்கிறான் பார்க்கலாமே என்கிறார். சுவாமி, இவ்வளவு நல்ல பெயர் எடுத்து நீங்கள் இவ்வளவு ஞானி, அவன் அல்லவா உங்களை வந்து தரிசிக்க வேண்டும், அவன் அல்லவா உங்கள் காலில் விழ வேண்டும், அதையெல்லாம் விட்டுவிட்டு அவனை நாடி நீங்கள் போவது ஏன்? இது சரியோ, உங்களுக்கு சரியாக படுகிறதா என்று கேட்கிறான். சுவாமி புன்னகைக்கிறார். அப்படியா, சரியாகத்தான் படுகிறது, நான் ஒன்றும் தவறாக செய்யவில்லையே என்கிறார். கொஞ்சம் விளக்குங்கள் சுவாமி என்கிறார். அப்போது சுவாமி சொல்கிறார், அவன் இருளில் இருக்கிறான். வெளிச்சம் இருளை நோக்கி வந்தால், வெளிச்சம் தானே இருளை நோக்கி செல்கிறது, வெளிச்சம் இருளை நோக்கி வந்தால் இருள் வெளிச்சமாகி விடுகிறது. இருள் வெளிச்சத்தை நோக்கி வராது. அதனால் வெளிச்சம்தான் இருளிடம் போக வேண்டும். நான் வெளிச்சம் அவனிடம் போகிறேன், அவன் இருளை எடுக்கிறேன், அவனை நல்ல விதமாக கொண்டு வருகிறேன் என்கிறார். இதை கேட்ட சிஷ்யன், சந்தோஷம் சுவாமி, நாம் போகலாம் என்கிறார். அவர் புரிந்து கொண்டார். என்னவென்றால், இருளை எடுப்பதற்காக குரு எங்கும் செல்கிறார். அவர் பெரியவர், சின்னவர், முரடன், பணக்காரன், ஏழை என்று பார்ப்பதில்லை. அவனுள் இருக்கும் இருளை நீக்க வேண்டும், அவ்வளவுதான். அதனால் நம்முள் இருக்கும் இருளை நீக்கி நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் குருவிற்கு நாம் குரு பூர்ணிமா கொண்டாடி அவரின் பாதையில் நாம் சென்று அவர் சொல்படி கேட்டு நாம் வெளிச்சத்தில் வாழலாம், இருளை அகற்றலாம். இருளை அகற்ற குருவின் பாதையை நாம் கடைபிடிப்போம். ஸ்ரீராம். அகிலம் போகும் நாயகனே, ஆதிசக்தியின் பாலகனே, ஸ்ரீ ஓம் ஆதிசக்தியின் பாலகனே, அகந்தையை அழித்து ஆணவம் நீக்கும், அகந்தையை அழித்து